பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் 13 முதல் 15 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வ தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 13வது அதிகாரத்திலே கர்த்தர் எரேமியாவை நோக்கி, நீ போய் உனக்கு ஒரு சணல் கச்சையை வாங்கி அதை உன் அறையிலே கட்டிக்கொள், அதை தண்ணீரிலே பட ஒட்டாதே என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் ஒரு கட்டளை கொடுத்தார். எரேமியா சணல் கச்சையினால் செய்த அடையாள செயலானது மக்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்பித்தது. இஸ்ரவேலரும் யூதாவும் தான் தேவனால் அறியப்பட்ட அந்த சணல் கச்சை. அந்த மக்கள் அவருக்கு உண்மை இருந்த காலத்தில் தேவன் அவர்களோடு இருந்த நெருக்கிய உறவுக்கு சணல் கச்சை ஒரு அடையாளமாக இருந்தது. இப்பொழுது அவர் அந்த மக்கள் தன்னை விட்டு அகன்று போனதை உணர்ந்தார். அது உபயோகமற்ற சணல் கட்சியாய் மாறிவிட்டது. ஜனங்கள் அப்படியாய் மாறிவிட்டார்கள். ஐப்ராத்து நதி பகுதியிலே நாடு கடத்தப்பட்ட மக்கள் அவர்களது பாவத்தால் உபயோகமற்றவர்களாகி விடுவார்கள். பெருமையும் மகிமையும் மறைந்துவிடும். அங்கே மீண்டுமாய் இன்னொரு உவமையை ஆண்டவர் காட்டுகிறார். திராட்சை ரச ஜாடிகளை குறித்து. யூதாவின் மக்கள் வெறுமையான ஜாடிக்கு சமம். அவர்கள் நியாய தீர்ப்பு, குழப்பம் என்ற போதையினால் நிரப்பப்படுவார்கள். பின்பு அவர்கள் நொறுக்கப்பட்டு அழிக்கப்படுவார்கள். சிறையிருப்பு பற்றிய பயமுறுத்தல்களை அந்த வேத வசனங்கள் இங்கே தருகிறது. நீங்கள் செவி கொடுத்து கேளுங்கள், மேட்டிமையாயிராதையுங்கள், கர்த்தர் அதை விளம்பினார் என்று சொல்லி எரேமியா இந்த காரியங்களெல்லாம் அவர்களுக்கு தெரிவிக்கிறார். மக்களின் திரளான அக்கிரமங்களின் நிமித்தம் நியாய தீர்ப்பு அவர்கள் மேல் வந்தது என்று அவர்கள் அறிய வேண்டியதாக இருந்தது. தீமைகளையே செய்து பழகின மக்கள் தங்களை மாற்றிக்கொள்ள முடியாம சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். இங்கே தொடர்ந்து 14வது அதிகாரத்திலே வறட்சி, பஞ்சம், பட்டயம் ஆகிய காரியங்களை குறித்து ஆண்டவர் எச்சரிக்கிறார். மக்கள் மீதும் தேசத்தின் மீதும் ஏற்பட்ட பஞ்சத்தின் கொடிய விளைவுகளை குறித்து இந்த அதிகாரம் தெரிவிக்கிறது. தங்களது உடன்படிக்கையிலும் மக்கள் உண்மையில்லாதிருந்ததினால் யூதாவின் இறுதி வருடங்களில் இயற்கையின் கொடிய சீற்றத்தை அவர்கள் அனுபவிக்க நேர்ந்தது. ஜீவ தண்ணீராகிய ஊற்றாகிய தேவனை மக்கள் புறக்கணித்து விட்டார்கள். இப்பொழுது அவர்கள் கடும் வறட்சியையும் பஞ்சத்தையும் எதிர்கொள்கிறார்கள். மழை வேண்டுமென்று தேவனை நோக்கி மக்கள் கூப்பிட்டார்கள். ஆனால் அவருடைய பாவத்து நிமித்தம் அவர்கள் அதற்கு ஆண்டவர் தாமே செவி கொடுக்க முடியாம ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. தேவன் அவர்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கவில்லை. அவர்கள் அக்கிரமங்கள் தேவனுக்கும் அவர்களுக்கும் நடுவாய் பிரிவினை ஏற்படுத்தி விட்டது. இங்கே அவர்களுடைய பரிதாபமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள். எரேமியாவை பார்த்து ஆண்டவர், இந்த ஜனத்துக்காக நன்மையுண்டாக விண்ணப்பம் பண்ண வேண்டாம் என்று ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். இங்கே பொய் தீர்க்கதரிசிகள் பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொன்ன காரியங்களை குறித்தும் இங்கே
வேதவசனம் எச்சரிக்கிறது. தொடர்ந்து எரேமியா அந்த மக்களுக்காக கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கிறதை இந்த அதிகாரத்தில் நாம் காண முடியும். 15வது அதிகாரத்திலே கர்த்தர் என்னை நோக்கி, மோசேயும் சாமுவேலும் என் முகத்துக்கு முன்பாக நின்றாலும் என் மனம் இந்த ஜனங்கள் பட்சமாய் சாராது. இவர்கள் என் முகத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி இவர்களை துரத்தி விடு என்று ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். இங்கே 14 எரேமியாவின் பரிந்துரை ஜெபத்திற்கு தேவன் இங்கே பதில் கொடுக்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். மக்கள் தேவனை புறக்கணித்து பின்மாற்றத்தை தொடர்ந்து சென்றால் அங்கே எருசலேமுடைய அழிவு, பாபிலோன் ஆகியவை தவிர்க்க முடியாது. இந்த மக்கள் சார்பாக மோசேயோ சாமுவேலோ பரிந்துரைத்தாலும் கூட தேவன் அதை புறக்கணிப்பார் என்பதை இந்த பகுதி தெளிவுபடுத்துகிறது. இஸ்ரேல் மக்களுக்காக தேவனத்தை கெஞ்சி பேசிய இந்த ஊழியர்கள் மோசேயும் சாமுவேலும் இங்கே எடுத்துக்காட்டாக சொல்லப்படுகிறார்கள். யூதாவின் மிக கொடிய ராஜாவாக மனாசே இருந்ததை குறித்தும் மக்கள் தேவனை மறுதலித்து அவரை விட்டு தூரம் போகும்படியாய் அவர்கள் மனாசே தவறாய் வழிநடத்தினதை குறித்தும் நாம் இங்கே பார்க்கிறோம். இப்படி மரித்து போயிருந்தாலும் அவனது பாவங்களின் விளைவுகள் இன்னும் அந்த ஜனங்களுக்கு பாதிப்பு உண்டாக்கி கொண்டிருந்தது. இந்த இடத்திலும் எரேமியா கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற பொழுது, உங்களுடைய வார்த்தையில் எனக்கு சந்தோஷமும் இதயத்து மகிழ்ச்சியுமா இருந்தது என்று சொல்லி தேவனுடைய வார்த்தைகளின் நேசித்த எரேமியா சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம். எனவே இந்த ஆண்டவர், இந்த ஜனத்துக்கு எதிரே உன்னை அரணான வெண்கலமாக்குவேன், அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் மேற்கொள்ள மாட்டார்கள் என்ற உறுதிப்பாடை ஆண்டவர் கொடுத்தார். உன்னுடைய ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்பிப்பதற்காகவும் உன்னுடைய இருக்கிறேன் என்ற வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்தார். அதே வாக்குத்தத்தம் நமக்கும் உண்டு. இந்த வசனங்களை தியானிக்க செல்ம தேவன், கிருபை பாராட்டிய தேவன் நம்மோடு நம்மை நடத்துவாராக, மகிமையான ஆசீர்வாதங்களை செய்வாராக. ஆமேன், ஆமேன்.